ரொம்ப டைம் ஆயிருச்சு அம்மி. எப்ப சாப்பிட போறீங்க? இப்ப சாப்பிட போறேன்டா, நீ தூங்கு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுறேன். நேற்று வீடியோவில் நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேற்று மட்டும் இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குது. இங்கே பாருங்க, இந்த வாக்கர் கொஞ்சம் ஆடுதில்ல, கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு ஷேக் எப்படி ஆகுதுன்னு? நான் இன்னும் சாப்பிடலை, 10:30 ஆகுது. அதுக்கு தான் பையன் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் இப்போ சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறது. நான் முன்னால் ஃபோனை வச்சுருக்கேன். இது என்னோட ரைட் ஹேண்டு. இந்த ரைட் சைடில் இருக்கிற கையை நான் இப்படி தான் வச்சுப்பேன். அதாவது இதை இப்படி பிடிச்சிப்பேன். ஆனால் ஃபுல் கையையும் நான் இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஏன்னா என்னால் இந்த கையை இப்படி தூக்கிட்டு என்னால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆப்ரேஷன் பண்ண கை அப்படின்றதுனால இந்த கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த கையை இப்படி நான் வச்சுப்பேன். ஆனால் இந்த கையில் ஃபுல் அழுத்தம் கொடுப்பேன். அடுத்து இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க பின்னால் போய் காட்டுறேன். இன்னைக்கு ரொம்ப கவனமாக செய்கிறேங்க, நேற்று மாதிரி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த இடது கால் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் தரையில் வந்து வைக்கிறது கிடையாது. அந்த காலை லைட்டாக தூக்கிட்டு இந்த ரைட் சைடு காலில் தான் நான் ஃபுல் பேலன்ஸ் பண்ணுறேன். இந்த ரைட் சைடு காலில் ஃபுல் பேலன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதிகமான பெயின் வந்து நமக்கு ரைட் சைடு கால்லையும் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சமைக்கிறதெல்லாம் எப்படி சமைக்கிறேன்னு தெரியுமா? இந்த மாதிரி இப்படி நின்றுப்பேன். நின்றுட்டு கிச்சனில் இப்படி கரண்டி வச்சு கிண்டுவேன். அப்போது இந்த கையை இது மேலே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நான் பண்ணுவேன். இந்த கால் பாருங்கள், அப்படியே தூக்குன மாதிரி ஒரே காலில் தான் நின்றுப்பேன். அப்போது நம்மளால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து இதில் வச்சு பண்ணுறப்போ அழுக்காயிரும் அப்படின்றதுனால இங்கே இந்த மாதிரி நம்ம கிச்சன் மேடை இருக்கு பாருங்கள், அதில் வச்சு பண்ணுறப்போ இப்படி தான் நான் வந்து நின்றுட்டு பண்ணுவேன். இப்படி பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோ எடுக்கிறதும் இப்படி ஃபோனை கையில் பிடிச்சிட்டு அப்படியே கவர் பண்ணிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த சின்ன கிச்சனில் நின்றுட்டு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் விட நம்ம ஒரே காலில் நிற்கிறோம் பாருங்கள், அதுதான் கொடுமையாக இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், இப்படி மைல்டாக போய் இந்த மாதிரி நேற்று வீடியோவில் ஸ்பீடு வச்சுருந்தேன். ஆனால் நான் ஸ்லோவாக தாங்க போய் உட்காருவேன். நீங்கள் பாருங்கள், இந்த கால் இருக்குது பாருங்கள், கால் தெரியலையோ, இந்த காலை இந்த ஸ்டாண்டில் இப்படி கொஞ்சம் வச்சுப்பேங்க. அப்போ தான் இந்த தொடைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த இடுப்பில் நமக்கு அதிகமான பெயின் இருக்குங்க. இந்த மாதிரி உட்கார்றதும் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ காலையில் நான் வேலை செய்கிறேன் பார்த்தீங்களா, சமைக்கிறேன்ல, அந்த வேலையெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் செய்வேன். அது எல்லாத்தையும் நான் டெய்லி காட்டினேன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் நேற்று வீடியோவில் கொஞ்ச நேரம் பெருக்கிறத காட்டினதையே நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. எனக்கு இந்த வீடியோவில் நொண்டி வர்றதும் எனக்கு பிடிக்கலைங்க. அதனால தான் வீடியோவில் என்ன நான் அதிகமாக காட்டிக்காமல் நான் செய்கிற விஷயங்களை மட்டும் காட்டுறேன். என்னோட நிறைய பெயினை நான் உங்களுக்கு காட்டுறதே இல்லைங்க. இப்போ நான் இந்த மாதிரி கை வச்சுருக்கேன்ல, இது இந்த காலுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். எனக்கு பிறவியிலேயே ஒரு கால் தான் இருக்குது அப்படின்னா அதோட நான் வாக்கர் யூஸ் பண்ணியோ இல்லை நான் முட்டி போட்டு செய்கிறதோ அது வேற. ஆனால் இந்த வலியோடு செய்கிறது வேற. வலியோடு செய்கிறது உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக 3 தடவைக்கு மேலே நான் ஸ்லிப் ஆகிருக்கேன். காயமும் பட்டிருக்கு. நான் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி அந்த டைமில் பதறி போய் நான் பேலன்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அப்போது ஒரு தடவை இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு, தாழ்பால் இடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கையில் கூட போன வாரம் மார்க் ஆயிடுச்சு. நேற்று நான் ஸ்லிப் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்கிற சப்போர்ட்லேயே எனக்கு கொஞ்சம் கால் இடிச்சிருச்சு. நான் கொஞ்சம் கவனமாக தான் செய்கிறேன். இப்போ நின்றுட்டே பேசுகிறேன் பார்த்தீங்களா, இது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த நிலைமையில எதையோ ஒன்று சமைச்சு பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வாங்க
நான் என்ன சாப்பிட போகிறேன்றதை பாருங்கள். இந்த சட்னி இங்கே வச்சுருக்கான் பாருங்கள். இப்படி ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். வீடியோவில் தான் ஸ்பீடாக காட்டினேன். இங்கே பாருங்கள், தெரியலையா? இதில் சட்னி இருக்குங்க, தண்ணி சட்னி தான். இது எனக்காக இருக்குது. இந்த ஃபோனை நான் எடுத்து கையில் பிடிச்சாதான் உங்களுக்கு நான் ஜூமிங்கில் எல்லாத்தையும் காட்ட முடியும். இப்போ ஒரு 2 தோசை மட்டும் ஊற்றிக்கிறேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சாப்பிட்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியல. எப்பவும் பசங்களோட சாப்பிட்ருவேன். எனக்கு முடியலன்னு நான் படுத்துட்டேன். அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ தெரியுதா பாருங்கள், மாவு கொஞ்சம் இருக்குங்க. எனக்கு ஒரு 2 தோசை ஊற்றிப்பேன். தோசை பார்த்தீங்களா, 2 தோசை சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. நிற்க முடியல, அதனால எவ்வளோ தடிமனாக ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்களா? அப்போ 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும்ல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல தோசை. என் பெரிய பையன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அம்மா சாப்பிடுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக தோசை ஊற்றிட்டேன். அப்போ தான் அவனும் நிம்மதியாக தூங்குவாங்க. இப்போ நான் சாப்பிட்றேங்க. மணி பாருங்கள், இந்த மைக் இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் கவர் பண்ணுறேன். இல்லைன்னா ஜூமிங்கில் தான் காட்டிகிட்டு இருந்திருப்பேன். நீங்கள் சொன்னீங்கல்ல பசங்க சாப்பிட்றத அப்படியே காட்டாதீங்கன்னு. பசங்க பசியோடு வந்து உட்காருவாங்கல்ல, அந்த டைமில் நான் கொஞ்சமாக போட்டுட்டு மறுபடியும் நான் போட்டு கொடுக்குறேன். அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா வீடியோவுக்காக செய்கிற மாதிரி பசங்க நினச்சிப்பாங்கல்ல. அதுக்காக தான் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் எப்படி கொடுப்பேனோ அதை அப்படியே காட்டிட்டு ஒரே தடவையோடு அந்த வீடியோவை முடிச்சுப்பேன். ஃபோனை வந்து இந்த மாதிரி வச்சு டக்குன்னு போடுறப்போ சட்னி ஊற்றுறப்போ உடனே வீடியோ எடுத்துருவேன். அவ்வளோதான். அப்போ பேச மாட்டேன்ல, அதுக்கப்புறம் தானே வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறேன். வீடியோ எடுக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸோ இல்லை சாப்பாடு கொடுக்குறதுல லேட் வர்றதோ அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரே டைமில் நான் போட்டு அப்படியே கொடுத்துட்றேன். நான் வீடியோவாக அதை நான் எடுத்து காட்டிகிட்ருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மோஸ்ட்லி அதை அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன். இனிமேல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வீடியோவில் காட்டுறேன். உங்கள் அன்பான வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சட்னி புளிச்சு போச்சுங்க, அதாவது கெட்டு போச்சு. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல. நான் சாப்பிட்றது வந்து 7 o'clock சாப்பிட்ருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் 11 o'clock சாப்பிட்றேன்ல. நான் வீடியோவில் இந்த ஹாலில் மட்டுமே பெருக்கிற மாதிரி காட்டுறேன்ல. உள்ள ரூமில் அடைச்சலாக இருக்கிறதுனால இந்த வாக்கரை வச்சு நான் தள்ளிட்டு போகிறப்ப இந்த பக்கம் அந்த பக்கம்னு இடிச்சுப்பேன். அதனால தான் ஹால்லேயே வீடியோ எடுப்பேன். ஏன்னா இங்கே எடுத்தோன்னா கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன்ல. இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக பேசியே வீடியோ எடுத்துட்டேங்க. வீடியோ 20 நிமிஷத்துக்கு இருக்குது. நான் இன்றைக்கி பாதியும் மண்டே பாதியும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். இது ரொம்பவே எனக்கு வலியை கொடுக்குது. நான் போய் படுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷனையும் எனக்காக கொடுத்துருங்க. சரிங்க.